ஹாய், ஒரு வழியாக நம்ம கடை வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, டைல்ஸும் போட்டாச்சு, அந்த பட்டி மாவு பூசி மேலே ப்ரைமர்லாம் போட்டு சூப்பராகவே கடை ரெடி ஆகிடுச்சு. படிக்கட்டுமே வந்து அந்த கிரானைட் கல் போட்டு செம்ம சூப்பராகவே ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து அழகாக காலியாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் பெயிண்டிங் வேலை நடந்துகிட்ருக்கு, மேலே நடந்துகிட்ருக்கு. சரி, அடிக்கிறதான் அடிக்கிறோம், சேர்த்து வீட்டுக்கும் அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு மேலே நடந்துகிட்ருக்கு. அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருவாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம அந்த போர்ட்டிகோவுக்கு தான் வேலை நடந்துகிட்ருக்கு. டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னென்னா, இது முடிஞ்ச உடனே நம்மளால் வீடியோ போட முடியாது. திருவிழா வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நம்ம பேசுகிறது ஒன்றுமே கேட்காது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து வீடியோ வந்து வாய்ஸ் இல்லாமல் தான் உண்மைப்பட மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா செம்ம ஸ்பீடாக இருக்கும். அதனால் வந்து இப்போவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டெலாம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் எங்கே கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லட்சுமாவுக்கு வந்து அசம்பிளி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. என்ன அசம்பிளின்னு தெரியல, ஏதோ ஒரு அசம்பிளி சொன்னால் மறந்துட்டேன் நான். சரியா, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இப்போவே பண்ணிடுறாங்க. அதுக்கு நம்மளை வரணுன்னு நம்ம காலையில் தான் இன்வைட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிட்டு இப்போ நம்மளுமே கிளம்பிட்டோம். இதான் வந்து என்னோடய காஸ்டியூம் எப்படி இருக்கு பாருங்கள். புதுசு, அதனால தான் கேட்குறேன். புது சாரி, அதனால தான் கேட்குறேன். சரி, போகலாமா? ஹஸ்பண்டை கிளம்பிட்டார். அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்க மாட்டாங்க. இப்போது நம்ம கார் எடுத்துட்டா பாட்டு வந்து ஒரு பாட்டெல்லாம் கேட்காது, பல பாட்டு கேட்கும் எங்களுக்கு. இங்கே ஒன்று கேட்கும், அங்கே ஒன்று கேட்கும், அங்கே ஒன்று கேட்கும், பின்னாடி பக்கம் ஒன்று கேட்கும். எந்த பாட்டை நம்ம கவனிக்கிறதுனே தெரியாது. அப்படி இருக்க போகுது. இப்போ தான் அப்படி இருக்கும். ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டின டைல்ஸ்லாம் கீழே விழுந்துடும் போல். அந்த அளவுக்கு அந்த பேஸ் மட்டுமே டர்ன்னு எங்கள் வீட்டில் இருக்கிற பீரோகிரெல்லாம் சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. டாட்டான டேட்டு கடை வந்துருச்சு. பார்த்தீங்களா, இந்த வாட்டி திருவிழாவில் இவரை டேட்டு போட வைக்காமல் நான் விடுறதா இல்லை. சும்மா ஆனால் உடனே பூச்செண்டை காமிச்சுக்கிறேன். ரொம்ப ஃபோட்டோ போடுவான்ட்டு. நீ போடு, இன்னைக்கு இந்த வாட்டி எப்படி போட போகிறேன்னு நான் பார்க்குறேன். ஸ்பீக்கர் அடுக்க சொன்னால் டவரே கட்டாங்க அவங்க. அவ்வளோ தூரத்துக்கு ஏற்றி வைக்க போகிறாங்க போலுக்குது. பயமாக இருக்குது நினச்சாலே. திருவிழா அண்ணா எல்லாருக்கும் சந்தோஷமாக தானே இருக்கும், எனக்கு மட்டும் கஷ்டமாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? இந்த ஸ்பீக்கர் சவுண்டு அப்படி இருக்கும், பேச கூட முடியாது, தொண்டெல்லாம் கட்டிக்கும். அப்படி கத்தி கத்தி பேசணும், இல்லை ஊமை படம் மாதிரி ஆக்ஷன்லேயே பேசணும். வா போட்டு பார்ப்போம். லட்சுமாக்கு வேறு ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு போனோம். இதில் வேறு சுஜனு எனக்கு ஈவினிங் வரல, அவ்வளோ தூரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போயிடு அப்படின்றாரு. அதுக்கு வேறு வாங்கிட்டு போனோம். அதே மாதிரி லட்சுமாக்கு இந்த நேஷ்னல் பேண்டு கையில் போடுவாங்கள்ல, அதை வந்து நேற்றுலாம் சொல்ல மாட்டாங்க, கிளம்புற நேரத்தில் வாங்கிட்டு வந்து சீக்கிரம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதை வாங்கிட்டு போகிறோம். நம்ம ஊர் ஃபேன்சி ஸ்டோரில் அது இல்லையா, காலையிலே கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. போலாமா?